மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான செம ட்விஸ்டான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை பார்த்து சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு, நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் வந்து பிராயச்சித்தம் தேடி ஆகணும், அவளை வந்து மணமேடையில் போய் உட்கார வை வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அதை யாருமே வந்து துளி கூட வந்து கேட்காதனால வேறு வழியே இல்லாமல் மணமேடையில் வந்து உட்காடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தியும் சரி இந்த விஜயை மணமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தோடனே இந்த பக்கம் கார்த்தியால் வந்து பிருந்தாவை நினச்சி என்ன செய்கிறதுனே தெரியல, என் வாழ்க்கை வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக பிருந்தாவோட நடக்கும்னு நினச்சா இப்படி தலைக்கு அப்புறம் திடீர்னு ஒரே நாள்லேயே மாறி போயிடுச்சு, என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திகை எல்லாரும் சத்தம் போட்டதுனால வேறு வழியே இல்லாமல் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு இந்த பக்கம் விஜய்க்கு வந்து தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டி முடிச்சோன்னே விஜய் வந்து செம கோவத்தில் வந்து அப்படியே மொத்த குடும்பத்தையும் வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் மாறனும் சரி வீராவும் சரி அப்படியே வந்து அர்ச்சனை வந்து தூவி விடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் வெறுத்து போய் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கார்த்தி வந்து மணமேடையில் வந்து கரெக்டாக விஜயை வந்து அழைச்சிட்டு 3 ட்ரிப்பு சுற்றுறாங்க. அழுதுகிட்டே கண்ணெல்லாம் வந்து கலங்கி கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே எல்லோரும் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து விஜய் மனசுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த அடி இந்த விஜய் கொடுத்தது, இந்த கண்மணிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது என் முன்னாடி. இப்போ இந்த குடும்பத்துக்கு ராமச்சந்திரா, உன் குடும்பத்துக்கு நான் மருமகளாக மாறிட்டேன்ல, இதுக்கப்புறம் பாரு உன் குடும்பத்தில் ஒருத்தன் கூட நிம்மதியாக சந்தோஷமாக யாருமே இருக்க விடாத அளவுக்கு இந்த விஜய் செய்யாமல் விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, இந்த கார்த்தி உனக்கு வந்து பொண்டாட்டியாக மாறி இருக்கேன்னா எதுக்காக, என் அப்பாவை வந்து பழி வாங்கினார்ல அதுக்கு தக்க பதிலடி கொடுக்காம விடமாட்டேன். உன் குடும்பத்தில் மொத்த பேரையும் வந்து ஒவ்வொரு பக்கமாக எல்லாரையும் செதற விட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமே இருக்க விட மாட்டான் இந்த விஜய். இதுக்கப்புறம் தான் நான் ஆட போகிற ஆட்டமே வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறனும் சரி வீராவும் சரி தனியாக போய் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வள்ளி தான் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இப்போ எப்போதும் துணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இந்த பக்கம் கரெக்டாக முத்துலட்சுமி அவங்க சரி பிருந்தாவும் கிட்டேயும் வந்து போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சரி நம்ம கையில் என்ன இருக்குது, நடந்து போச்சு விடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க அம்மாவுக்கும் சரி பிருந்தாவுக்கும் அந்த ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கண்மணி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, என்னென்னவோ நடந்து போயிடுச்சு, நம்ம தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றிட்டோம் எப்படியோ, ஆனால் இவளுக்கு தெரியுமே இவளும் நமக்கு வந்து போட்டியாக வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கலான்னு நினைப்பாளோ அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. சேச்சா இருக்கலாம் இருக்காது, இவளுக்கு அந்த அளவுக்கு வந்து பக்குவமும் கிடையாது, அந்த யோசிக்கிறத இந்த அளவுக்கு ஒன்றும் புத்திசாலியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து தப்பாக வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தம் பழியை தூக்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது விஜய் தாங்கிறது எப்போ தெரிய போகுதோ தெரியல. அது தெரியாமல் எல்லாரும் விஜயை வந்து ரொம்ப நல்லவனுங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வர்றதுக்காக ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 பேரையும் மாலையும் கழுத்துமாக அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே வாசலில் வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து எட்டி உதச்சிட்டு அரிசி எட்டி உதச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லி விஜயை வந்து கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கு 2 பேரும் வராங்க. எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறமா விஜய் வந்து வலது கால் வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை வச்சுட்டு செம கோவத்தோடு வந்து வீட்டுக்குள்ளே வராங்கன்னே சொல்லலாம். அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நம்ம குடும்பம் எப்படி வந்து செதறிச்சோ கஷ்டப்பட்டோமோ சின்ன வயசில் அதே அளவுக்கு இந்த ராமச்சந்திரனுங்க வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அவனை அளவிட போகிறேன், அதை நீ பார்த்து அணுவாக நினச்சி சந்தோஷப்படணும்ப்பா, இதுதான் நான் உனக்கு வந்து மகளாக செய்கிறதுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்னம்மா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, வா உள்ளே வா வந்து விளக்கேற்றணும்ல அப்படிங்கிறாங்க. அதோட அதிரடியாக முடியுது.